கர்த்தருடைய பெரிதான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிலுவையில் பேசப்பட்ட 7வது வார்த்தை. இந்த வார்த்தையை பேச அ ஏசப்பாவும் சபை போதகரும் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 46வது வசனம். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். மகா சத்தமாய் கூப்பிட்டு, அதாவது இப்போ கிட்டத்தட்ட இது அவரோட மரண தருவாயில இருக்காரு. இதுதான் அவரு சிலுவையில பேசின கடைசி வார்த்தை. அவர் இறக்குறதுக்கு சில நொடி தான் இருக்கு. மரண தருவாயில இருக்கிற யாராலையும் ஃபர்ஸ்ட் பேசவே முடியாது. இப்போ நம்மளே பார்த்துருப்போம். ஒருத்தவங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களால ஃபர்ஸ்ட் வார்த்தையே வராது. ஏன் அப்படின்னா, மரணத்தை குறித்ததான பயம், மரணத்தை குறித்ததான கலக்கம், கவலை அவங்களுக்குள்ள இருக்கும்போது வார்த்தையே வராது. ஆனா ஏசப்பா என்ன பண்றாங்க, மகா சத்தமா, ஏன்னா அவருக்கு மரணத்தை குறித்த பயம் இல்லை. மரணத்தை குறித்து அவருக்கு மரணம் அப்படின்றது தான் பிதாவிடம் போவதற்கான வாசல். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம். நம்ம வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீட்டுக்கு போகும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதே சந்தோஷம் தான் ஏசு கிறிஸ்துவுக்கும். இந்த பூமி அப்படின்ற ஒரு வாடகை வீட்டில் இருந்து அவர் சொந்த வீடான பரலோகத்துக்கு அவர் போறாரு. அந்த சந்தோஷம்தான் மகா சப்தமாய் அவரால் கூப்பிட முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து இயேசு ஏன் மரணத்தை குறித்து பயப்படலை அப்படின்னா, அவர் பிதாவின் சித்தத்தின் படியெல்லாம் செய்தார். நான் எடுத்த அத்தனை வசனத்தையும் மெர்லின் சிஸ்டர் சொன்னாங்க. ஏனெனில் யோவான் 6வது அதிகாரம் 38, ஏனெனில் என் சித்தப்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் வரும்போதே, இந்த பூமிக்கு வரும்போதே அவர் என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா, நான் என்னோட சித்தத்தின்படி செய்வதற்காக இங்கே வரல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. கெத்சமனே தோட்டத்தில் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கூட ஏசப்பா சொல்றாங்க, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே செயல்படுவதாகன்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் கூட என் சித்தம் இல்லை ஏசப்பா, பிதா, என்னோட சித்தம் இல்லை, உங்களோட சித்தம் தான் அப்படின்னு சொல்லி அவர் ஒப்பு கொடுக்குறாரு தன்னை. அடுத்து யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 34 கூட ஏசப்பா சொல்றாங்க, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய். அவரோட சாப்பாடே அதுதானா. எப்படியாவது நம்மளை அனுப்பின பிதாவோட சித்தத்தை நம்ம செய்யணுன்றதுல அவர் முழு கவனமா இருந்தாரு. அது மாதிரி செஞ்சாரு. அதனால தான் அவருக்கு மரணத்தை குறித்து பயம் இல்லை. நமக்கு ஏன் மரணத்தை குறித்ததான பயம் இருக்குன்னா, இப்போ நம்மளை ஏசப்பா இந்த உலகத்துல படைச்சதோட நோக்கம் என்ன? இப்போ தேவனை ஏசப்பாவை படைச்சதோட நோக்கம் பாவிகளை ரட்சிப்பதற்காக, நம்மளையெல்லாம் மீட்பதற்காக. இப்போ நம்மளையும் ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த பூமியில படைச்சிருக்காரு. சொல்லுங்க, நம்மளை ஏன் படைச்சாரு ஏசப்பா? நம்மளோட நோக்கம் என்ன? ரட்சிக்கப்படணும். வேற வேற அவரை துதிக்க ஃபர்ஸ்ட். அவர் துதிகளில் பிரியப்படுற தேவன். அவரை துதிக்கிறதுக்காகவே அவர் நம்மளை படைச்சாரு. அவரை நம்ம எப்போ பார்த்தாலும் ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீர் நல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் வல்லவர், நீ நன்மை செய்கிறவர், அதுக்காக படைச்சாரு. அடுத்து நம்ம அவரை குறித்து ஒரு சாட்சியாக இருக்கணும். நம்ம அவரை குறித்து, இப்போ அவர் சீசர்களை தேர்ந்தெடுத்தார். எதற்காக தேர்ந்தெடுத்தார்னா, அவரை பற்றி உலகமுல்லாம் போய் பரப்புறதுக்காக. அதே போல தான் புறஜாதியாக இருந்த நம்மளை ஏசப்பா தெரிந்தெடுத்தாங்க கிறிஸ்தவர்களா. எதுக்காகனா, தேவனை பற்றி நம்ம எல்லா ஜனங்கள்கிட்டையும் போய் சொல்றதுக்காகவும் அவருடைய சித்தத்தின்படி செய்வதற்காகவும். இன்னைக்கு நம்மளும் இப்போ நமக்கு திடீர்னு ஏசப்பா இங்கே நிற்காங்க, வருகை வந்துருச்சு. நமக்கு எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்குது, நான் ஏசப்பா கூட போயிடுவேன்? இல்லை திடீர்னு நமக்கு மரணம் வந்துருச்சு, நான் பரலோகத்தில் தான் இருப்பேன், நமக்கு எத்தனை பேருக்கு இருக்குது? ஏன்னா நமக்கு நம்ம இன்னும் அவரோட சித்தத்தை செய்யலை. அவர் நம்ம குறித்து ஒரு சித்தம் வைத்திருக்கிறார் இந்த உலகத்தில். அந்த சித்தத்தை எல்லாத்தையும் நம்ம செஞ்சோன்னா நம்மளும் தைரியமாக இந்த மரணத்தை ஃபேஸ் பண்ணலாம். பயம் இல்லாமல் நம்ம அவர் அனுப்பின சித்தத்தின் படியெல்லாம் நம்ம செய்தோம், அந்த நம்பிக்கையில் நம்ம பண்ணலாம். அடுத்து இப்போ தான் நான் மெசேஜுக்குள்ளே வரேன். பிதாவே அப்படின்னு சொல்லி அவர் அழைக்கிறார் இந்த இடத்துல.
பிதாவே அப்படின்னு. அப்போ பிதாவுக்கும் ஏசப்பாவுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி தான் இந்த வார்த்தை சொல்லுது. அவர் என்ன சொல்றாரு? பிதாவே அப்படின்னு சொல்றாரு. இதே ரிலேஷன்ஷிப்பை தான் ஏசப்பா வந்து நமக்கும் கொடுத்துருக்காரு. வாசிங்க யாராவது ரோமர் 8:15. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரியின் ஆவியை பெற்று. அவர் மரணத்தை நமக்காக சிலுவையில் அறையப்பட்டதுனால தான் நமக்கு இந்த பாக்கியம் வந்து கிடைச்சிச்சு. அப்பா பிதாவேன்னு நம்ம இப்போ நான் இன்னும் உங்களுக்கு புத்திர சுவிகார ஆவி அப்படின்னா என்னதுன்னா, தத்த தத்தெடுக்கிற விலை கிரயம் கொடுத்து நம்ம வாங்குறது. இப்போ நம்ம ஆர்பனைஸ் இந்த மாதிரிலாம் போனால் சும்மாலாம் தத்து கொடுக்க மாட்டாங்க. அங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்ட் எல்லாம் பார்ப்பாங்க. நமக்கு பிள்ளைங்க இருக்கா, நமக்கு சொத்து இருக்கா. நமக்கு சொத்து இருந்தால் கண்டிப்பாக நம்ம தத்தெடுக்கிற பிள்ளைக்கு அந்த சொத்தை எழுதி கொடுத்தா தான் நமக்கு தத்தே கொடுப்பாங்க. இல்லைனா நமக்கு நமக்கு எதுவுமே இல்லை, நம்மளே பரதேசியாக இருக்கோம், நம்மளே நமக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு ஆர்பனேஜில் ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறக்கே இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது. அப்படிதான் ஏசப்பா நம்மளை தத்தெடுத்திருக்காரு. எதுனாலனா அவருடைய பரிசுத்த இரத்தத்தை கொண்டு நம்மளை விலைக்கிரயமா, நம்மளை அவர் சும்மா வாங்கல, அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை கொடுத்து நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளைகளாக அவர் நம்மளை வந்து தத்தெடுத்திருக்காரு. ஒரு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு சின்ன பையன் வந்து கப்பலில் போகிறாங்க. எல்லாரும் கப்பலில் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து கப்பல் பயங்கரமாக கொந்தளிக்குது, கப்பல் வந்து மூழ்க போகுது. அப்போ எல்லாரும் ரொம்ப பயத்தில் நடுங்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பையன் மட்டும் கூலாக உட்காந்து டிராயிங் வரைஞ்சிட்ருக்கான். அவங்க போய் கேட்குறாங்க, என்னப்பா தம்பி நீ மட்டும் டிராயிங் வரைஞ்சிட்ருக்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளாம் சாக போகிறோம், உனக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்காங்க. அப்போ அந்த பையன் சொல்கிறான், இந்த கப்பலை ஓட்டுற கேப்டனே என்னோட அப்பா, அவர் என்னை ஒரு நாளும் காப்பாற்றாமல் விட மாட்டார், அவர் என்னை எப்படியாவது தப்பிக்க வைப்பார் அப்படி சொல்கிறாங்க. இதே நம்பிக்கை தான் ஏசப்பாக்கு யார் மேலே இருந்தது? பிதாவின் மேலே இருந்தது. அவர் ஒரு நாளும் விட மாட்டார் அப்படின்ற நம்பிக்கை இருந்தனால தான் அந்த மரணத்தை குறித்து அவருக்கு பயம் இல்லை. அவர் அதுவும் இல்லாமல் அதை யார் கையில் உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். பிதாவினுடைய கரத்தில் வந்து தன்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறார். இன்னைக்கு நம்மளும் அப்படிதான். நமக்கு பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான இருக்கலாம். இப்போது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது இந்த இந்த நோட்டை நான் இப்படி வச்சுட்டே இருக்கேன், என்னோட கரத்தில் இப்படியே வச்சுட்டே இருக்கேன்னா எவ்வளோ நேரம் இப்படியே வச்சுட்டு இருக்க முடியும்? வச்சுட்டு இருந்தால் ஃபஸ்ட்டு என்ன ஆகும்? கை வலிக்கும், அடுத்து கை மறுத்து போகும், அடுத்து இந்த கை செயல்படவே படாது. இதே போல தான் நம்மளோட கவலைகளும் நம்மளோட பிரச்சனைகளும் நமக்கு இருக்கிற எல்லா விதமான துன்பங்களும். நம்ம எவ்வளோ நேரம் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கிறோமோ அவ்வளவும் நமக்கு மட்டும்தான் பாதிப்பு. அதை நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பா கையில் ஒப்பு கொடுக்கணும். அவர் சொல்கிறாரு 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். நம்ம குறித்து ஒவ்வொரு நாளும் அவர் விசாரிக்கிற தேவன். ஸோ நம்மளோட கவலையை குறித்து நம்ம எப்போ பார்த்தாலும் புலம்பிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு, ஏன்னா நம்மளை செயல்படாமல் விட்டுரும். இப்போ எப்படி இந்த நோட்டை நான் ரொம்ப நேரம் கையில் வச்சுருக்கும் போது என்னோட கை செயல்பட முடியாமல் போகுதோ, அதே போல் நான் கவலைகளை சுமந்து கொண்டே இருக்கும்போது நான் செயல்பட முடியாமல், ஏசப்பாக்காக செயல்பட முடியாது, என் குடும்பத்திற்காக செயல்பட முடியாது, நான் செயல்படாமல் ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணிடுவோம்? முடங்கிடுவோம். அதுக்காக தான் சொல்கிறாரு, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்ம கவலையெல்லாம் அவர் மேலே வைக்கும் போது தான் நம்ம அவருக்காக செயல்பட முடியும். இன்னொரு வசனம் கூட சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்ம வருத்தப்பட்டுட்டு ஐயோ எனக்கு மட்டும் இப்படி இருக்குது, எனக்கு மட்டும் அப்படி இருக்குது, எனக்கு பிரச்சனை, எனக்கு வியாதி இருக்குது, என்னால் முடியலன்னு நம்ம வருத்தப்பட்டுட்டே இருக்கிறனால ஒன்றுமே இல்லை. ஏசப்பா கிட்ட போனால் அவர் என்ன பண்ணுறாரு? நமக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறாரு. நம்ம எப்போ பார்த்தாலும் வருத்தத்தினால சோர்ந்து இருக்காம அவர் நமக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறாரு. இன்னைக்கு இதுதான் நானும் சொல்கிறேன், நம்மளோட காரியங்களை நம்ம யார் கையில் ஒப்படைக்கணும்? அவர் வந்து பிதாவினுடன் கரத்தில் வந்து அவர் ஆவியை வந்து ஒப்பு கொடுத்தார். நம்மளோட சித்தங்களை, நம்மளோட கவலைகளை, நம்மளோட கண்ணீர்களை
நம்மளும் ஏசப்பா கரத்துல வந்து நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுக்க வல்லவர்களா இருப்போம். ஒரு விஷயம் நம்ம ஒரு கண்களை மூடி ஆ ஒப்பு கொடுங்க ஏசப்பா. அப்பா இன்னைக்கு கேட்டேன்ப்பா இந்த வார்த்தையை. அப்பா ஸ்தோத்திரம். நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா நாங்கள் எங்கள் பாரங்களை எல்லாத்தையும் அப்பா நாங்கள் உம்மிடத்தில் அப்பா ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா பிதாவே அழைக்கக்கூடிய அப்பா புத்திர சுவிகார ஆவி அப்பா அது எவ்வளவு விலையேற பெற்றது ராஜா. விலை கிரயமாய் அப்பா நீர் எங்களை ஒவ்வொருவரையும் வாங்கியிருக்கீங்க ஏசப்பா. அப்பா நாங்கள் அப்படிப்பட்ட தகப்பன் அப்பா எங்களோடு இருக்கும்போது அப்பா நாங்கள் எதை குறித்தும் பயப்படக்கூடாது ஏசப்பா. நாங்கள் எங்களுக்கு துணையா அப்பா நீங்க இருக்கிறீங்க ஏசப்பா. அப்பா நாங்கள் எங்களோட காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உமது கரத்துல நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே.